மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதமுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது, ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு கௌதம் திரும்ப வரணும் அப்படின்னு இலக்கியா பயங்கரமா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு டாக்டர் வெளியில வரும்போது ஒரு நல்ல நியூஸை சொல்றாரு. கௌதம் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. கௌதம், உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எதுவுமே நடக்க நான் விடமாட்டேன், ஏன்னா நீ ஏன் புள்ள அப்படின்னு ரேவதி சொல்லும்போது ஜானகி ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி எப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பைரவிக்கும் அஞ்சலிக்கும் லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. அடுத்ததா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்ச நேரத்துல வந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, கார்ல யாரோ வேணும்னே பிரேக் பிடிக்காத மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கௌதமுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏற்பட காரணமா இருந்தது அஞ்சலி தான் அப்படின்னு தெரிய வந்ததா? இலக்கியா உண்மையை கண்டுபிடிச்சாங்களா? இதை பத்தியெல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். கௌதம் இப்ப நல்லா இருக்காரு. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ ஏன் புள்ள. வாங்க சார். பிரேக் ஒன்றும் தானா ஃபெயிலியர் ஆகல, யாரோ ஃபெயிலியர் ஆக்கியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.